உடனேனா மண்டே போட்டோடனே உடனே கொடுப்பாங்களா இல்ல நாள் ஆகுவாங்களா? இப்ப நான் வந்துட்டு சொல்லணும்னு இருந்தேன். எங்க ஆபீஸ்ல வந்து அன்னைக்கு HR டீம் வந்திருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு பெனிஃபிட் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நான் போட்டிருக்கேன். அந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். இன்னொரு இன்சூரன்ஸ் மாதிரி அது போட்டிருக்கேன். மந்த்லி சின்ன அமௌண்ட் தான் போகும். ஆனா அதுல வந்து நிறைய கிரைட்டீரியா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து ஆஃப்டர் டெத் 25 lakhs யார் நான் நாமினியா இது பண்ணிட்டோம் அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆஃப்டர் டெத் நான் எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 25 lakhs 25 lakhs அதன் நாமினி உனியே தான். I am very happy. Start music. நீ உனக்கும் எதுவும் வேணா இன்சூரன்ஸ் பண்ணு. நீ ஏதாவது இன்சூரன்ஸ் மாதிரி பண்ணு. இது எப்படி கிளைம் பண்ணுவாங்க? எனக்கு இன்சூரன்ஸ் பத்தி எல்லாம் தெரியாது, அதான் கேட்கணும். எப்படி கிளைம் பண்ணுவாங்க? இது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த 25 lakhs? கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. மண்டே போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு கிடைக்கும். உடனே எல்லாம் கிடைக்காது. அதான் அது எப்படி நம்ம கைக்கிட்ட வர்றதுக்குன்னா என்ன சொல்லுவாங்க ப்ரொசீஜர்? அதே நீ இப்ப கேட்க தெரியணும்லாப்பா. நம்மளுக்கு எதுவும் அதை பத்தி தெரியாது, அதனாலதான் கேட்கேன். என்ன ப்ரொசீஜர் அதுக்கு? அது நான் இன்னும் படிக்கல. அப்படி கிளைம் பண்ணுவாங்க அத ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க இன்சூரன்ஸ் பார்ட்னர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க கிளைம் அனுப்புவாங்க உனக்கு ஃபார்ம். அதை நீ கிளைம் பண்ணு. அதை ஃபில் பண்ணு. நம்மளே போட்டா இவ்வளவு மாட்டிக்கிடும். வெளியில உள்ள ஆளை வச்சுதான் இவ்வளவு போட வைக்கணும். அப்பதான் பணம் நம்மளுக்கு. சரி அது விடு. சாப்பிட்டியா? ஜூஸ் குடிக்கா? லெமன் ஜூஸ் போடுறேன் உனக்கு. லெமன் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். ரொம்ப வெக்கடிக்குப்பா. லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வருவா? ஒரு நிமிஷம். 25 லட்சம்னு எப்படி ஓடுதான் பாரு. சண்டா வேணுமா கரம் வேணுமா? இப்ப கொஞ்சம் சண்டா ஐஸ் கியூப்லாம் போட்டு. A few moments later. ஜூஸ் பண்ண ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நீங்க வாட்டர்மெலன் சாப்பிடு. உனக்காண்டி ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்துடுறேன். நாய் விஷத்தை கிசத்தை போட்டிருக்குமோ? பண்ணாலும் பண்ணிருப்பான்பா, சொல்ல முடியாது. இதுதான் வேணாலும் கிளம்ப உனக்கு வாங்கி தரேன். என்ன இது நீயா இவ்வளவு ரியாக்ட் பண்ற? அது ஒண்ணும் இல்ல, வெக்க உடம்பு கூலிங்கா இருக்கணுமா இல்லையா, அதுக்குதான் உனக்கு எல்லாம் சேவா பண்ணேன். 25 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. ஒரு வாட்டர்மெலன் உனக்கு கட் பண்ணி தர மாட்டானா? மெதுவா கையில விட்டுற போற. ஒன்னாவது நீ முதல்ல சாப்பிடு. நீ சாப்பிட்டு நல்லா இருந்தாதான் நாங்களாம் நல்லா இருக்க முடியும். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. மாடுக்கு போட்ட மாதிரி கொடுத்துருக்கேன். ஒண்ணும் இல்ல, சாப்பிடு. நீ சாப்பிடு. சாப்பிடுதான் வச்சுட்டு வரேன் நான். அது சாப்பிடுதேன். நீ ஏன் அப்படி ஓடி ஓடி வேலை செய்த? இவ்வளவு ஹாப்பியான விஷயத்த சொன்னா யாரு கண்டிப்பா பாத்து சாப்பிடுதே. நீ மெதுவாமா ஏன் இப்படி ஓடி ஓடி பண்ற எல்லாம்? 25 லட்சம் ரூபாய் கிடைக்கும். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. சாப்பிடு. நீ சாப்பிடு. நீ முதல்ல சாப்பிட்டு நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். நீ சாப்பிடு கொஞ்சமே. ஐயோ, இந்த சந்தோஷத்தை யார்கிட்ட சொல்ல? கையும் ஓடல காலும் ஓடல. உடனே கிடைச்சிருமோ இல்ல 4 ஆகுமா? 25 lakhs கிடைக்கும். உடனேனா இல்ல மண்டே போட்டோடனே உடனே கொடுப்பாங்களா இல்ல 4 ஆகுவாங்களா? எப்படியாச்சும் மண்டையை போட்டுடணும். சனி சாகாது போல. என்ன சொல்லு. உடனே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ உயிரை எடுத்து கொலகில பண்ணிருக்காங்களா இல்லன்னா நேச்சுரல் டெத்தா இல்லன்னா பைசா கவுண்டி கொண்டிருக்காங்களா என்னன்னு. ஓ இப்படி எல்லாம் இருக்கோ? ஆமா. கொலை பண்ணா கிடைக்காது. கிடைக்காது. இயற்கையா சாகணும். சூசைட் டிசைட் பண்ணா இதெல்லாம் ஏன் கேட்க? எனக்கு
உன் மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. விழுந்து விழுந்து சூசைட் கீசைட் ஓடி பண்ணாலும் ஓடி கவனிக்க எல்லாம் பண்ணுத. சூசைட்லாம் பண்ணா அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இயற்கைனா எப்படி? நேச்சுரல் டெத். அதான் எப்படி ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்லாம் ஒன்றும் தர மாட்டாங்கண்ணா. ஐடியாலாம் எனக்கு தெரியுது. நீ எப்படியாப்பட்ட அப்பாட்டக்கிறதா எனக்கு தெரியுது. அப்படிலாம் யோசிக்க பண்ணாங்க. அப்படியா? சமமான மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ என்னென்ன வேலை பண்ணுவோன்னு எனக்கு தெரியும். அப்படியே அந்த 25 lakhs வாங்கி நான் என்னதான் பண்ண முடியும்? நான் நீ போயிட்ட, நீ தான் என் வாழ்க்கை. நீ இல்லாம நான் எப்படி வாழ முடியும்? நீ டென்ஷன் எடுக்காத. இந்த 25 lakhs கிடைச்சாலும் அது எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நான் செத்தாதான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? அப்போ உனக்கு ஆசை இல்லையா நான் நல்லா இருக்கணும்? இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் நீ என்ன நல்லா இருக்கணும்? உனக்கு எதுக்கு நல்லா இருக்கணும் நான் போனதுக்கு அப்புறம்? அப்போ நானும் ஜாகணும்னு நினைக்கிறோம். ஆஹ் அப்ப அந்த 25 lakhs அது ஏன் வீட்டுக்கு கொடுத்துரும்? கொடுப்பாங்க. அதை வாங்கி நான் உனக்காண்டி ப்ரே பண்ணுவேன். நம்மளுக்காண்டி வாழ்க்கையை விட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைச்சு நம்மளுக்கு 25 lakhs கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். ரெண்டாவது கல்யாணம் முடிக்கணுமா வேண்டாமான்னு அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். வாழணும், நல்லா வாழணும்னா வேற எப்படி? அதான வாழணும். நீ என்னெல்லாம் யோசிச்சிருக்க?